சரத்குமார் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அரசு மருத்துவமனை, அம்மா உணவகம் எல்லாம் சிறப்பாக போய் எல்லாரும் கவனிச்சுக்கிறாப்புல. அமைச்சரானதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாப்புல. பொதுமக்களுக்கு எதனா போய் ஹெல்ப் பண்றாப்புல. அப்பயே சொல்லிட்டாப்புல எங்க தளபதி கடுப்பேத்திரோண்ட கம்முனு இருக்கணும், உசுப்பேத்திரோட உம்முன்னு இருக்கணும்ட்டு. நாங்க புரியுதா, நான் பதில் சொல்ல நேரத்தை பதில் சொல்லுவோம். இப்ப பதில் சொல்ல தேவை எங்களுக்கு தேவையில்ல. சட்டசபையில் நேரம் நாங்க பதில் சொல்லுவோம். அதை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யாரா சொன்னது? யார் சொன்னது உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னுட்டு? சிறப்பா இருக்குதுண்ணா. அதுலயும் பொதுவா தாம்பரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சரத்குமார் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அரசு மருத்துவமனை, அம்மா உணவகம் எல்லாம் சிறப்பாக போய் எல்லாரும் கவனிச்சுக்கிறாப்புல. அமைச்சரானதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாப்புல. பொதுமக்களுக்கு எதனா போய் ஹெல்ப் பண்றாப்புல. பொதுமக்களுக்கு எதனா போய் ஹெல்ப் பண்ணுங்கிறாப்புல. நேற்று ஸ்கூலுக்கு போனாப்புல. ஸ்கூல் போய் மாணவர்கள்ட்ட பேசுறாங்க. நோட்டு புத்தகம் எல்லாம் கொடுத்தாப்புல. எங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி ஆட்சி சிறப்பாக அமைஞ்சுன்னு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா அமைச்சரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, சிறப்பா பண்றாங்க. எதிர்க்கட்சியோட கேள்விகள் எல்லாம் பாக்குறீங்க டெய்லி நியூஸ்ல? பாக்குறேண்ணா. என்ன மாதிரி கேள்விகள் இருக்கு? அதுக்கு இவங்க பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஆனா இப்ப அப்பயே சொல்லிட்டாப்புல எங்க தளபதி கடுப்பேத்திரோண்ட கம்முனு இருக்கணும், உசுப்பேத்திரோட உம்முன்னு இருக்கணும்ட்டு. நாங்க புரியுதா, நான் பதில் சொல்ல நேரத்தை பதில் சொல்லுவோம். இப்ப பதில் சொல்ல தேவை எங்களுக்கு தேவையில்ல. சட்டசபையில் நேரம் நாங்க பதில் சொல்லுவோம். அதை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யாரா சொன்னது? யார் சொன்னது உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னுட்டு? ஆமாண்ணா. சரியா, அது ஒண்ணு. அது பத்தாதுன்னு இங்க ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஆமா, நடந்திருக்கு. போன வாட்டி இந்த பாலியல் கொடுமை நடக்குது, பெண்களுக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டம் இல்ல, டிஜிபி இல்ல அப்படின்னாங்க. இங்க தளபதி கொண்டு வந்த சிறப்பு புதிய திட்டமே சிறப்பு சிங்கப்பெண் படை தான். புரியுதுங்களா? அது இப்ப அறிவிச்சிருக்காப்புல. ஓகேவா? இனிமே சிறப்பாக அமையும். தமிழ்நாட்டுல 5 வருஷத்துக்கு மாற்றம் வரும். கண்டிப்பா தளபதி கொண்டு வருவாப்புல. அதை நான் சொல்லக்கூடாது. தளபதி அது நான் சொல்லக்கூடாது. தளபதி சொல்லுவாப்புல. அது என்ன தண்டனை அவரு கொடுப்பாருப்புல. அதை நம்ம சொல்லக்கூடாது. அவர் கொடுக்குறது கடுமையான தண்டனை தான் கொடுப்பாப்புல தவிர சும்மா விட மாட்டாரு. எங்க தாவே கூட ஆட்சி அவர்தான். 5 வருஷம் டைம் கொடுங்க. டைம் கேக்குறீங்க. 6 மாசம் வரைக்கும் டைம் கொடுங்க. 6 மாசம் ஆகியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. போன வாட்டி இருந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் ஆட்சி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம்? அப்ப கேள்விகள் அதிகமா கேட்கலாமா? அது உங்களுக்கே தெரியும், போக தெரியும். 1 மாசம் தான் இருக்கு. 6 மாசம் டைம் கொடுத்துருக்காப்புல. அந்த 6 மாசத்துல உங்களுக்கே தெரியும் அவர் என்ன மாற்றம் கொண்டு வர போறாருன்ட்டு. அதுக்கப்புறம் எங்களை கேள்விகள் உங்களுக்கு பதில் சொல்றேன். இன்னும் டிஜிபி போடல. அது தளபதி முடிவு எடுப்பாப்புலங்க. முதலமைச்சர் முடிவு எடுப்பாரு. ஏன்னா டிஜிபி இல்ல, அதனால அநியாயம் நடக்குது, டிஜிபி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கையெழுத்து தான், சிங்கப்பெண் போட்டாரு, இது போட்டாரு. அதே மாதிரி இது ஒரு கையெழுத்து தான். பண்ணுவாப்புலங்க. அவரு எல்லாம் பண்ணுவாப்புல. பண்ணாமலாம் இருக்க மாட்டாப்புல. மக்கள் நல்ல செய்தி அவர் வந்திருக்காரு, பண்ணுவாப்புல. இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, ஒரு அமைச்சர் டி.கே. பிரபு இது முன்னாரு கல்கோவரியம் முன்னாப்புல. இன்னொரு